கைஸ் கோயிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகம்ன்ட்டு நம்ம அக்கா நைட்டே நம்மளுக்கு மருதாணி வச்சு விட்ருக்காங்க போல். அது எனக்கே தெரில. அப்புறம் நம்ம சின்ன அக்கா வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் நிலம் விசாரிச்சு குளிச்சுட்டு நம்ம குரூப் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அதை போட்டு பார்த்துட்டு அப்படி அண்ணா கால் பண்ணி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்டா வாடான்னு சொல்லியிருந்தாரு. சரி ரைட்டு போய் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போனால் அங்கே போயிட்டு கேசரியும் மிக்சரையும் கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு நம்ம சிவக்கண்ணை பையன் வந்து ஃபங்க்ஷன் டைம்லேயும் எழுதிட்டு இருக்கிறான். அப்புறம் சரி வாடா ஃபங்க்ஷனுன்னு கூப்பிட்டோம். சரி வரலன்னா சரி ரைட்டு நம்மனாவது கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இடத்துக்கு கிளம்பிட்டோம். சரியாந்திர கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்னாவது வந்திருப்பாங்க ஃபங்க்ஷனுக்கு. அப்புறம் நம்ம வினோத் பையன் வந்திருந்தனால அவன் கூப்பிட்டுட்டு முசிறி கிளம்பியிருந்தோம். போயிட்டு ஒரு பப்ஸ் ஒன்று சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தோன்னா அக்காலாம் வாடா கோயில் சாப்பாடு சாப்பிட போகலான்னு சொன்னாங்க. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ரிலேஷனோட சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அண்ணா கால் பண்ணி வாடா முசிறிக்கு போகலான்னாரு. என்னன்னு பார்த்தா அங்கேயும் சாப்பிட்ணுமா. அதுக்கப்புறம் அங்கேயும் போய் சாப்பிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். எனக்குன்னா ரொம்ப சாப்பிட்டேன் போல், செம்ம தூக்கம் வந்துச்சு. வந்தோடனே வீட்டில் ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி வினோத்துக்கு கூப்பிட்டுருந்தான். எங்கன்னு பார்த்தா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரத்தீஸ் பண்ணுற அலும்பு இருக்கே, என்ன சின்ன பசங்க கூட போய் கபடி விளாண்டுட்டு இருந்தான். ஆனால் ஜாலியாக தான் இருக்கும் நம்மளும். அதுக்கப்புறம் முன்னாடி கரங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னையோட நாளை எண்டு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.